ஹாய்கள் ஆர்மி, உங்களில் ஒருத்தி. நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் பெரிய மன்னிப்பை கேட்டுக்கிடுறேன். எதுக்கு அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே கண்டினியூஸாக வீடியோ போட சொல்லியும் நான் ஆணவமாக ஆண்டைக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் போடுறேன் பார்த்தீங்களா, அதுக்காகத்தான். ஆக்சுவலி எனக்கும் தினமும் வீடியோ போடணும்னு ஆசை தான். என்ன பண்ணுறது, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நிஜமாவே கொஞ்சம் பிஸி தான்ப்பா. இருந்தாலும் உங்களை என்டர்டெயின் பண்ணணும். அதுக்காக நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான கண்டென்ட்டோடி வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, BTS MV மேக்கிங் சேட்டைகள். கண்டிப்பா இந்த வீடியோ ஃபன்னா இருக்க போது, அதுக்கு நான் கேரண்டி. டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நான் உங்களில் ஒருத்தி. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, பட்டர் எம்பியில் இந்த சீனு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் ஆர்மி அப்படிங்கிற ஷேப்பில் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இந்த எம்பியில் இந்த சீன் ஒரு 1 to 2 செகண்ட் தான் வந்திருக்கும். அதுக்கு பின்னாடி அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு பார்க்க வேண்டாமா? என்ன பண்ணாங்க தெரியுமா? நம்ம ஜின்னும் ஜேகேவும் தான் வைப்பாங்க. அதுக்கு நம்ம ஜின்னு ஜேகேவடத்தின பாடி இருக்குதே. டே டிக்கே தூக்காதடா, டே கையை ரெண்டே சேர்த்து வைடா, மண்டே ரெண்டே ஒட்டுன மாதிரி வை பார்ப்போம். நான் சொல்கிற நேரத்தில் கையையும் டிக்கியும் சேர்த்து தூக்கணும், சரியா? இப்போ நம்ம 2 பேரும் அங்க ஓடி போயிட்டு இங்க ஓடி வந்து வைக்கணும், சரியா? அப்படிங்கிற மாதிரி அண்டாக்காக சம் அபுகாக்கு சம் அண்டா குண்டானி எப்படியோ வச்சு முடிச்சுட்டாங்கப்பா. அப்படியே நம்ம தலைவரை பாருங்களேன். அடப்போங்கடா நீங்களும் உங்க டபுள் பெர்ஃபார்மன்ஸும். ஐயா எப்பவுமே சோலோ பெர்ஃபார்மன்ஸ் தான் போடுறா மச்சான் ஆற அப்படிங்கிற மாதிரி ஆற போட்டு நின்னுட்டாரு. அப்படியே சைட்ல பார்த்தா நம்ம ஜிமினி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்னடான்னு பார்த்தா, ஏங்க நானும் வீயும் தான் வைக்கிறதா இருந்துச்சு. அப்போ இந்த ஹோபி ஹங் என்கிட்ட வந்துட்டு, டே நான் ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்கேன்டா, கையை தூக்கி வச்சேன் அப்படின்னா எனக்கு ஒரே சங்கூச்சமா இருக்கும்டா, அதனால நீ போய் வை, நான் வீ கூட வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நானும் சரி வைக்கிறது ஈஸி தானே அப்படின்னு கையை தூக்கிட்டு நின்னுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே சைட்ல திரும்பி வீய பாக்குறேன். உளுந்து புஷ்அப் எடுத்துட்டு இருக்காரு. என்னலே நீ அங்க எல்லாரும் ஆர்மி வைக்கிறதுக்காக அர்ச்சனை பண்ணி ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க என்னலே நீ உளுந்து விளையாண்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன். எந்திரிச்சு போய் ஹோபி கூட வச்சுட்டு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்னடான்னு பார்த்தா, வைக்கும் போது கையை அர்னால்டு மாதிரி தெரியணும் அப்படின்னு ஆஃப் டூசர் போட்டுட்டு அண்டா தூக்கி எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்து வைக்கிறாரு. இதுல வேற ஆர்ம்ஸ் தெரியுது அப்படின்னு பெருமை வேற லெவல் தான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஒரு சின்ன சீனுக்கே நம்ம BTS எவ்வளவு எஃபோர்ட்ஸ் போடுறாங்கன்னு பாருங்களேன். நிஜமாவே வேற லெவல் தான்ப்பா. நெக்ஸ்ட் நம்பர் 2, பியூட்டிஃபுல். கண்டிப்பா நிறைய ஆர்மிஸ் இந்த சாங் வந்து கேட்டிருக்க மாட்டீங்க. ஒரு இங்கிலீஷ் சாங்கோட கவர் தான் இது. நம்ம வீமின் கூக்கு ஹோபி 4 பேரும் சேர்ந்து தான் வந்து பாடி இருப்பாங்க. ஒரு கேலை வந்து 4 பேரும் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த சாங். அதில் லாஸ்ட்டில் ஒரு சீன் எப்படி வரும் அப்படின்னா, நம்ம வி வந்து ஓடி போய் அந்த பொண்ணை ஹக் பண்ணுற மாதிரி வரும். இதோட பிஹைண்ட் த சீன்ஸில் நம்ம ஜேகே வந்து சொல்வார், ஏங்க லாஸ்ட்டில் ஒரு சீன் வருங்க, இந்த வி இருக்காமல அவன் வந்து அந்த பொண்ணை வந்து ஹக் பண்ணுற மாதிரி. இது மட்டும் ஒரு 30 டேக்கு போயிருக்கோங்க. ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் மிஸ்டேக்கு மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் பார்க்குறேன் திருப்பி தப்பு விட்டுட்டே இருக்காங்க. வேணுனே அந்த பொண்ணை ஹக் பண்ணணுன்னே இவன் அந்த சீனில் தப்பு விட்டான், இதை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே நம்ம வி, உனக்கு இந்த சீனு தரலன்னு போறாமடா, அதனாலதான் ஆர்மிஸ் கிட்ட என்ன நீ கோத்து விடுத. ஏங்க நம்பாதீங்க, நான் என்ன முன்ன பின்ன பொண்ணை ஹக் பண்ணி பழக்கமா? நிஜமாவே இந்த சீன் எனக்கு வரலங்க, அதனாலதான் தப்பாக்கி போச்சு. இவன் பொய் சொல்றான், நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவன் பொய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் பொய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். டேய் நீ பொய் சொல்றியாம்லடா, நோ ரெஃப்ரி, அவன் தான் பொய் சொல்றான் ரெஃப்ரி. சரி ரைட், நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் நம்பர் 3, பிளாக் ஸ்வான். இந்த சீன்ல நம்ம சுகாவோட பேக்ல வந்து ஒரு ஷேடோ தெரியுது பாத்தீங்களா? இது யாருன்னு நினைச்சீங்க? நம்ம தலைவர் ஜிமினி தான். சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிட்டு வீட்டுக்கு போறேன்னு சொன்ன வர டைரக்டர் பிடிச்சி, எங்க போற, இந்த நிழலெல்லாம் யாரு பண்ணுவா, நீ தான் பண்ணணும், போய் லைட்டு முன்னாடி நின்று டான்ஸ் ஆடு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஜிமினும் லைட்டு முன்னாடி போய் நின்றுட்டு அண்டங்காக்க கொண்டக்கா அரி ரண்டக அப்படிங்கிற மாதிரி ஜாலியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்ல, ஜேகே பாடும்போது பின்னாடி தெரியிற நிழலும் நம்ம ஜிமினோடது தான். அப்புறம் நம்ஜுன் பாடும்போது மேலே தெரியுது பாருங்க நிழல், இது யாரோடதுன்னு நினைச்சீங்க? நம்ம தலைவர் ஜேகப்போடது தான். இப்படி சின்ன டீட்டெயில்ஸையும் பக்காவா கொடுக்குறாங்க. நிஜமாவே வேற லெவல் தான்ப்பா.
ஷூட்டிங் சும்மா ஸ்மூத்தா போகுதே, அப்படி போகக்கூடாதே, சரி எல்லாரையும் பாடியே கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி ஓப்ரா சிங்கிங் காம்படிஷன் ஒன்று வைக்கிறாங்க. அந்த வீடியோ போடுறேன் பாருங்க. சரி ரைட், நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் நம்பர் 4 டேச் விட்டா. கண்டிப்பா இந்த எம்வி எல்லாருமே பார்த்திருப்பீங்க. நம்ம சுகாவோட சோலோ மாஸ்டர் பீஸ் தான் இது. இந்த சீனை பார்க்கும்போது நீங்க எல்லாருமே சுகா அழகா ராப் பாடுறாரே அப்படின்னு அவரை தானே வாயப்பிளந்து பார்த்துட்டு இருந்தீங்க. அவர் அப்படியே மாசா பாடிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அவரை டமியன்னு இடிச்சிட்டு சம்பந்தமே இல்லாம இன்னொருத்தர்கிட்ட போய் அடி வாங்கிட்டு இருக்காரே, இவரை யாரு நினைச்சீங்க? வேற யாருமே இல்லைங்க, நம்ம ஜின்னும் ஜெய்கேவும் தான். சுகாவோட எம்வில ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி வந்து 2 மணி நேரம் உட்காந்து மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. இதுல வேற மேக்கப் போடும்போது நம்ம ஜின்னு வாய் வச்சுட்டு சும்மா இருக்காம ஜேகேவை பார்த்து, இப்பதான்டா உனக்கு பிச்சை எடுக்கிறதுக்கான 10 பொருத்தம் பக்காவா இருக்கு, பக்காவா நீ பிச்சைக்கார மாதிரியே இருக்க அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு. உடனே நம்ம ஜேகே, நான் பிச்சைக்காரனா நீ யாருடா, நீயும் அப்படிதான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஜின் சொல்றாரு, நான் வந்து ஃபிஷர் மேனுடா அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி அவங்களோட கெட்டப்பை வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜேகே வேற இதுல, நீ வந்து தாடி வச்சுக்கோ அப்பதான் இன்னும் பக்காவா நீ வந்து பிச்சைக்கார மாதிரி இருப்ப அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி கலாய்ச்சிட்டு ஒரு வழியா மேக்கப் எல்லாம் போட்டுட்டு வராங்க. இவங்களை பார்த்து நம்ம சுகா விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு, என்னடா கெட்டப் இது அப்படிங்கிற மாதிரி. அப்படியே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சுகா ஜாலியா ரேப் பாடிட்டு இருக்காரு. நம்ம ஜின்னு ஒரு குச்சியை எடுத்துட்டு அப்படியே நடந்து வந்து சுகாவை டமீரை இடிச்சுட்டு, இதுதான் சான்ஸ்னு கையில வச்சிருந்த குச்சியை எடுத்து ஜேகே மண்டை மேலேயே போடுறாரு. நம்ம ஜேகேவும் இதுதான் சான்ஸ், இதை விட்டா நமக்கு வேற சான்ஸ் கிடைக்கவே செய்யாது, சரி கிடைச்ச சான்ஸை பயன்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி திரும்பி நம்ம ஜின்னை போட்டு வெளுன்னு வெளுக்கிறாரு. இதை பார்த்தா கண்டென்ட் மாதிரி தெரியவே இல்லையே. நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டும் அங்க போயும் அடி வச்சுட்டு இருந்திருக்கும். நம்ம டைரக்டர் இதை பார்த்துட்டு இதுவே நல்லா இருக்கே, இதையே ஃபிக்ஸ் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லி இந்த சீனை எடுத்திருப்பாங்க அப்படின்னு. சரி ரைட், நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் நம்பர் 5 ஆன் எம்வி. இந்த சீனை கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே கேஷுவலா சோகமா பாடிக்கிட்டே வந்து ஆத்துக்குள்ள வந்து இறங்குவாரு. பார்க்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான சீன் மாதிரி இருக்கா? இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம டைரக்டர் சார் வந்துட்டு, எப்ப தம்பி இதுதான் ஆறு, நல்லா பாத்துக்கோ, இதுக்குள்ளதான் நீ இறங்க போற அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஜேகே அப்படியே பாக்குறாரு. ஆத்தி, இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு, ஒரு வேலை நடக்க கூடாது, ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா தூக்குவானுங்களா மாட்டானுங்களா? அப்பனே விநாயகா, உன்னை நம்பிதான் ஆத்துக்குள்ள இறங்குறேன், அண்ணனுக்கு எந்த ஒரு சேதமும் வராம பாத்துக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா இறங்கி அப்படியே ஷூட்டிங்க முடிக்கிறாரு. ஒரே குளிர் போல அப்படியே ஷிவரிங்ல வந்துட்டு, சாத்தி கடி போத்திக்கடி பத்திரமா பாத்துக்கடி அப்படிங்கிற மாதிரி அப்படியே உதறிக்கிட்டே வராரு. நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவரை போய் அப்படியே பொதியிறாங்க போர்வையெல்லாம் போட்டு. குலு குலு வெண்பனி போல சல சல சல்லடையாக. இப்படி ஒருக்கா இந்த சீன் எடுக்கணுமா? அவருக்கு காய்ச்சல் கீச்சல் ஏதாச்சும் வந்துச்சுன்னா யார் பாப்பா? என்னங்க நீங்க இப்படி இருக்கீங்க? அப்புறம் இந்த எம்வில வி கூடயே ஒரு குட்டி பொண்ணு சுத்திட்டு இருக்குமே, கைய பிடிக்கிறாங்க, கண்ணை கட்டுறாங்க, என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்களே, அது யாருன்னு தெரியுமா? நம்ம வியோட தங்கச்சியா. முறைப்படி வி ஸ்டான்ஸுக்கெல்லாம் அந்த பொண்ணு நாத்தனார் முறை வேணுங்க, பாத்துக்கோங்க, உங்க நாத்தனார் தான் இவங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரி ரைட், நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தலாமா? நெக்ஸ்ட் நம்பர் 6 டேஞ்சர் எம்வி. இதுல இந்த சீன் வந்து பார்த்திருப்பீங்க, ஒரு 1 to 2 செகண்ட் தான் வந்திருக்கும். இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? நம்ம டைரக்டர் வந்து வி தலையில விக்க கமத்தி விட்டுட்டு, ஏப்பா தம்பி விக்க மட்டும் கட் பண்ணுப்பா, மாத்தி கீத்தி மண்டையில இருக்க மயிரா, அச்சோ சாரிங்க ஏதோ ரைமிங்ல அப்படி வந்துடுச்சு, முடிய கட் பண்ணிராத அப்படின்னு வந்து சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் சொல்ல, நம்ம வி வந்துட்டு ஆர்வ கோளாறுல ஒரு வெறியில கொண்டை மேல இருந்த மண்டைய மறந்த மாதிரி, அச்சோ சாரிங்க மண்டை மேல இருந்த கொண்டைய மறந்த
மறந்த மாதிரி விக்க தாண்டி அவர் வந்து முடியை வந்து கட் பண்ணிடுவாரு. கட் பண்ணிட்டு அச்சச்சோ மாரியம்மா கோயிலுக்கு வச்சிருந்த முடியை இப்படி எம்பி பண்றேன் பிவி பண்றேன்னு கூட்டிட்டு வந்து அநியாயமா கட் பண்ண வச்சுட்டாங்களே, வெளியில போனா இவனுங்க வேற கலாய்ப்பானுங்களே அப்படிங்கிற மாதிரி வராரு. நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் இதை பார்த்துட்டு சோழமுத்தா போச்சா அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து கலாய்க்கிறாங்க. பாவம் நம்ம வி. சரி ரைட், நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தலாமா? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பாய் இன் லவ். இந்த சீனை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. நம்ம ஜின் அப்படியே கேஷுவலா அந்த பொண்ணை கபோர்டு மேல அப்படியே ஃபோர்ஸா தள்ளி லாக் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம ஜின் ஏதோ கோவத்துல இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பிடிச்சி ஒரு தள்ளுனாரு பாருங்க, அந்த பொண்ணுக்கு முதுகே உடஞ்சிருக்குங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த சீனை முடிஞ்ச அப்புறம் அச்சச்சோ சாரிமா நான் தெரியாம தள்ளிட்டேன், இனிமே இந்த மாதிரி நடக்காது மன்னிச்சுக்கோமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவ்வளவுதாங்க இந்த சீனை. செக்ஷன் 2 வந்து பார்த்தலாமா? கமெண்ட் செக்ஷன். அக்கா உங்களுக்கு கொரியன் தெரியுமா? நெக்ஸ்ட் வீடியோல கொரியன் பேசி காமிங்க. ஏங்க எனக்கு தமிழே ஒழுங்கா பேச வராதுங்க, எனக்கு எப்படிங்க கொரியன் தெரியும்? என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா நான் சொல்வேன் அன்னைங்க செய்யு ஜானன் பங்ன சொல்லன் கூட மேனேஜ் குக் இம்திதா. இது மட்டும் தாங்க தெரியும். அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது இதோட மீனிங்? சும்மா அடிச்சு விடுவேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் பொழப்பத்தை புழுத்த வழியலாம். ஆதலால் நான் கூற வரும் கருத்து, எனக்கு கொரியன் தெரியாது, தெரிஞ்சதெல்லாம் ஹம்சாமிதா சாராங்கயோ இந்த மாதிரி குட்டி குட்டி வாட்ச் தாங்க எனக்கும் தெரியும். நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னா, சிம்ரன் என்னமா இது, என்ன இது வீடியோல இருந்து குறைச்சிட்டியே, இது உனக்கே நல்லா இருக்கா சொல்லு அப்படிங்கிற மாதிரி. நான் எதுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன் அப்படின்னா, லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஆர்மிஸ் எல்லாம் சேர்ந்து வாய்ஸ் ஆஃப் ஆர்மி தமிழ் அடக்கம் செய்யப்படுகிறது, அடக்கம் செய்யப்பட்ட இடம் யூடியூப் அப்படின்னு போஸ்டர் ஒட்டிடுவீங்க பாருங்க. அதுக்காகத்தான் அடிக்கடி நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு நானும் உயிரோடு தான் இருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக அப்படி போடுறேன். அப்போ நீங்க கேட்பீங்க வீடியோ பண்ணாம வீட்டில் என்ன உனக்கு கலெக்டர் வேலை அப்படின்னு. நிஜமாவே கொஞ்சம் பிஸியாக தாங்க இருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் லேபு செமினார் பிபிடி 10வது வரைக்கும் கொப்பத்தா ஹச்சோடி சைனு வேற. காலையில 7 மணிக்கு காலேஜ் போனேன் அப்படின்னா ஈவினிங் 7 மணிக்கு தான் காலேஜ் விட்டே வருவேன். இதுல இன்டர்னல் எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா நைட்டு ஃபுல்லா நல்லா தூங்கிட்டு காலையில அலாரம் வச்சு படிக்கலான்னு பார்த்தா அலாரம் காலவாரி விட 6 மணிக்கு எழுந்துச்சு 7 மணிக்கு கிளம்பி இந்த 7 to 9 பஸ்ல போற கேப்ல அப்படி இப்படின்னு பார்த்துட்டு 9:15 எக்ஸாமுக்கு 9:30க்கு லேபுக்கு வெளியில போய் நின்னா அங்க காந்தி நேருன்னு எவனாச்சும் நிப்பான். அவன்கிட்ட இருந்து கண்ணா பின்னான்னு கண்டமேனிக்கு திட்டலாம் வாங்கிட்டு உள்ள போய் உக்காந்து படிச்சது கொஞ்சம் பிட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு எழுதிட்டு வெளியில வந்தா மச்சி ஒன்னு எழுதலாம், மச்சி நானும் ஃபெயில் அப்படின்னு எல்லாரும் சொல்ல எக்ஸாம் பேப்பர் கிடைக்கும் போது பார்த்தா எல்லாரும் பாஸ் ஆகியிருப்பாங்க, நான் மட்டும் ஃபெயில் ஆகியிருப்பேன். இந்த மாதிரி சம்பவம் இனிமே நடக்க கூடாதுப்பா அப்படிங்கிறதுக்காக இந்த இன்டர்னல் எக்ஸாமுக்கு ராப்பகலா படிச்சு அக்கா எல்லாத்துலவே நல்ல மார்க் வாங்கிட்டேன்ப்பா. அதனாலதான் வீடியோ போடுறதுக்கு இவ்வளோ டிலே ஆகிடுச்சு. இந்த மாதிரி சம்பவம் இனிமே நடக்காது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு ஏங்கா வீடியோ போடல, எப்பக்கா வீடியோ போடுவீங்க, இதுல வேற ஒரு பொண்ணு வந்துட்டு இன்னைக்கு சண்டே தானே ஒரு வீடியோ போட்டா என்னவா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுல அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. இந்த மாதிரி எக்ஸாமு ப்ராஜெக்ட்னு என்னை டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னா நான் என்னங்க பண்ணுவேன்? இனிமே இந்த மாதிரி சம்பவம் நடக்கவே செய்யாது. ஸோ வீடியோ டிலே ஆனதுக்கு எல்லார்கிட்டயும் மன்னிப்பு. நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னா, வீடியோலாம் நல்லா தான் இருக்கு, இந்த வீடியோக்கும் வவ்வாலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி. லாஸ்டா போட்டிருந்த வீடியோல இந்த படப்படக்கும் வவ்வாலு பறக்க விட்ட தேவாங்கன்னு ஏதோ வச்சிருந்தோம்ல, அதுக்கு தான் இந்த கமெண்ட் வந்து வந்திருக்கு. ஏங்க இந்த வவ்வாலு கருவாடுன்னு ஏதாவது வச்சாதாங்க நீங்க வந்து பாப்பீங்க. அதுக்காகத்தான் நான் கிரியேட்டிவா யோசிச்சு அப்படி வச்சேன். இப்படி கொஸ்டின் எல்லாம் கேட்டு அக்காவை அசிங்கப்படுத்தக்கூடாது, ஒரே வெக்கமா இருக்குல்ல, ஓகேவா? நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னா, அக்கா கடுப்பா இருக்கு அப்படின்னு உங்க பழைய வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னா அதுல நீங்க உவமையும் அதுக்கு வந்து பெஸ்ட் மார்க்னு சொல்லி இருந்தீங்களா, அப்புறம் ஏங்கா நீங்க டீச்சர் ஆகல அப்படிங்கிற மாதிரி. ஏங்க நான்லாம் டீச்சர் ஆனேன் அப்படின்னா ஒரு பையன் பாஸ் ஆக மாட்டான். அதனாலதான் மாணவர் நலன் கருதி நான் இந்த மாதிரி விபரீதமான முடிவெல்லாம் எடுக்கிறதே இல்லை. இருந்தாலும் நீங்க சொன்ன காரணத்துக்காக சரி நம்ம டீச்சரா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கடலோர கவிதைகள் ரேகா ரேஞ்சில் யோசிச்சா நாட்டாம பட டீச்சர் ஞாபகம் வராங்க. நான் என்னங்க பண்றது? நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், விட்டுருவோம்.
நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னா, அக்கா உங்க வாய்ஸ் ஏஞ்சல் மாதிரி இருக்கு, பிடிஎஸ் கூடவே கொலாப் பண்ணலாம் போலயே, அவ்வளோ நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சொல்லலாம் அதுக்குன்னு இப்படியா? நானே இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரே குஷியாகி வந்த வாசியில கொப்பேன், வாத்துமிக்கையில நானே இல்லாட்டியும் கொப்பேன், சந்தில போவான் முட்டை பொந்தில போவான் அப்படிங்கிற மாதிரி ஜாலியா அஜால் குஜால்னு வீடியோல வந்து பாட்டு பாடி விட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஹாய் மை நேம் இஸ் ஜும்லாவா, இது என்ன பேரே நல்லா இல்ல, சரி ரீட் பண்ணுவோன்னு ரீட் பண்ண, உங்களோட வாய்ஸ் சூப்பர், உங்க வாய்ஸுக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்வேன்னு பாத்தியா? வாய்ஸை பாரு, உன் வாய்ஸை கேட்டாலே ஒரு வாமிட்டா வருது. பறவை காய்ச்சல் வந்த பண்ணியா ஏன் டிசீஸ்ல உங்க நாய்க்கு ஒட்டிக்கிறதுக்கு உன் பொண்டாடிக்கு என்ன பார்த்தோன்னா வாமிட்டா வருதாமா? பார்த்தோன்னா வாமிட் வரக்கு நான் என்ன பப்ளிக் டாய்லெட்டா? கொஞ்சம் ஒழுக்கமா எங்க கத்துக்கோங்க, ஒழுக்கமா எப்படி பேசணும் அப்படின்னு உங்களோட கமெண்ட்டை பார்த்து கத்துக்கோங்க. பெரிய கானா குயில்னு நினப்பு இப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல வந்து திட்டுறாங்க. இதெல்லாம் யாரு சமாளிக்கிறது? நான் தானே சமாளிக்கணும். இருந்தாலும் பிடிஎஸ் கூட கொலா பண்ணுங்க, உங்க வாய்ஸ் ஏஞ்சல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன கமெண்ட்டை பார்த்து எனக்கு ஒரே அப்படியே குளுகுளுன்னு ஒரு பூங்காவனம் புதுமணம் அப்படின்னு தான் இருந்துச்சு. அதுக்குன்னு நம்ம இப்படி வெளியில வந்து அமைச்சிட முடியுமா? அப்புறம் எல்லாரும் என்னை தப்பா நினைப்பீங்களே, அதனால தான் என்னையே நானே கலாய்ச்சிக்கிட்டேன். நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னா, ஹாய் ஐ ஆம் யாழ்விழி, ஐ ஆம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, அக்கா நீங்கள் வேற லெவல், லவ் யூ அப்படிங்கிற மாதிரி. இந்த கமெண்ட் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, யாழ்விழி அப்படிங்கிற நேம்காக தான். இந்த நேம் வந்து என்னை அட்ராக்ட் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காலேருந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து, அச்சோ சாரி ஃபேன்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, நிறைய சப்போர்ட்டர்ஸ் வந்து எனக்கு இருக்காங்க. ஸ்ரீலங்கன் ஆர்மிஸ்க்கெல்லாம் ஒரு பெரிய தேங்க்ஸ்ப்பா. நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னா, உங்கள் அம்மாவுக்கு பிடிஎஸ் பிடிக்குமா அப்படின்னு. நான் பிடிஎஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் நான் உண்டு ரூம் உண்டு ஹெட்செட் உண்டு பிடிஎஸ் ஒன்று என் பாட்டில் இருந்துருவேன். எங்கள் அம்மா வந்துட்டு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி ஆந்தக்கண்ணி, இது பார்க்குற நேரத்தில் ஒரு 2 மார்க் படித்தா கொஞ்சம் மார்க்காச்சும் கிடைக்குமே அப்படி இப்படின்னு எங்கள் அம்மா என்னைய போட்டு அண்டார்டிகாவில் வெள்ளம், ஆப்பிரிக்காவில் தண்ணி, அண்டாக்குள்ளே பண்ணி அப்படி இப்படின்னு என்னைய போட்டு திட்டிக்கிட்டே இருக்குங்க. அப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் என்ன உங்கள் அம்மா திட்ட மாட்டாங்களா, ஃபேன் ஆகிட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுதான் இல்லை, அதுவா பழகிடும் அப்படின்னு சொல்ல வந்தேன். 52 வயசுக்கு மேலே அதுவே பழகிரும். நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னா, சிஸ்டர் உங்களோட வீடியோவை நான் கயல் சீரியல் ப்ரோமோ மாதிரி ஆவலோடு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன், ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். நீங்களாம் எங்கெங்க இருக்கீங்க? இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே அடிவயிறு நல்லா குளுகுளுன்னு இருக்கு. தேங்க்யூங்க, ஐ லைக் இட். அப்புறம் நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னா, அக்கா உங்கள் ஃபேஸை காமிக்க மாட்டீங்களா, ப்ளீஸ் உங்கள் அழகான ஃபேஸை காமிங்க அப்படின்னு. நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் வந்து எங்கள் அப்பா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ வந்து ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணவே கூடாது, உன்னோட ஃபேன்ஸ் வந்து இப்படி தான் மூஞ்ச காமிங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்குன்னு நீ அவசரப்பட்டு காமிச்சிடாத. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகிடுச்சுன்னா நான் தானே பொறுப்பேற்கணும். அவசரப்பட்டு மூஞ்ச காமிச்சேன் முதுக காமிச்சேன்னு ஏதாவது பிரச்சனையாச்சு அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்லி வச்சுருக்காங்க. எனக்கு காமிக்கிறதுல பிரச்சனை ஒன்றும் இல்லை, அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சு அப்படின்னா நான் தானே பார்க்கணும், கேஸ் ஆகிரும் கோபாலு. உங்களை பாக்குறதுக்காக ஐயா காலையில இருந்து இந்த வீடு பூரா லோலோன்னு திரிஞ்சு காலுகையெல்லாம் அசந்து போய் வந்திருக்காருமா. லேசா உங்க முகத்தை கொஞ்சம் திருப்புங்கம்மா. ஏம்மா திரும்புங்களேன், உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ, முகத்தை காட்டுங்கோ, திருப்புங்கம்மா. ஆதலால் நான் கூற வரும் கருத்து என்ன அப்படின்னா, தற்பொழுதைய நிலவரம் படி என்னுடைய ஃபேஸ் காமிக்கப்பட மாட்டாது. சரி ரைட்டு, நம்ம இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அந்த டிஸ்லைக் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விடுங்க, நல்லா தான் இருக்கும், அதுவும் சும்மா தானே இருக்கு. அப்புறம் அபவுட்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும், அதுக்குள்ளே போய் இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அக்கா எப்போவுமே இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருப்பேன், ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. இப்படின்னு எப்போ நான் சொல்வேங்க, அதுக்குன்னு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு எப்போவும் ஆக்டிவாக இருப்பேன் சொன்னீங்க, எங்கள் ஆளையே காணும் அப்படி இப்படின்னு அதுக்கும் திட்டுறாங்கங்க. சரி ரைட்டு, இருந்தாலும் மறக்காமல் பண்ணிடுங்க, ஓகேவா? டடா பை.